கார்த்திகை தீபத்திருநாளையொட்டி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி ஆலயத்தில் 300 மீட்டர் அளவுள்ள பருத்தி துணிகளை கொண்டு திரி தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்கயிலாயம் என்றழைக்கப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற 13ஆம் தேதி மாலை 5 மணியளவில் அருள்மிகு தாயுமான சுவாமி மற்றும் மட்டுவார் குழலம்மை உற்சவமூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்யப்பட்டு பின்னர் மாலை 6 மணிக்கு உச்சிப்பிள்ளையார் சன்னதிக்கு முன்பாகுள்ள 40 அடி உயர கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள 5 அடி உயர செப்பு கொப்பரையில் 300 மீட்டர் அளவுள்ள பருத்தி துணிகளை கொண்டு செய்யப்பட்ட திரியில் 700 லிட்டர் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் நெய் ஆகியவற்றை ஊற்றி மகாதீபமேற்றப்படுகிறது. அதற்காக மலைக்கோட்டை தாயுமான சுவாமி சன்னதியில் மெகா சைஸ் பருத்தி திரி தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. இந்த பணியில் 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணியானது முடிந்ததும் மெகா திரியை உச்சிப்பிள்ளையார் சன்னதி முன்புள்ள கார்த்திகை தீப கொப்பரையில் வைத்து நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் உள்ளிட்டவைகளை கொண்டு ஊறவைத்து பின்னர் 13ஆம் தேதியன்று மகாதீபம் ஏற்றப்படும். கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோயில் உதவி ஆணையர் அனிதா மேற்பார்வையில் அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசன், அறங்காவலர்கள் கருணாநிதி, கலைஸ் செல்வி, ஸ்ரீதர், கோவிந்தராஜ் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கொஞ்சம் குறுக்கல போயினா முன்னாடி வச்சு ஓட்டிட்டாங்க டாக்குமெண்ட் அப்படியே